வணக்கம் நேர்களே. டே பார்த்திங்கன்னா நம்ம முன்னுக்கு யோக் வச்சு பின்னுக்கு நார்மலான ஒரு ஹவுஸ் கோட் உண்டு எப்படி தைக்கிறதுன்ட்டு பார்ப்போம். சரியா? இது பாருங்க 32 இன்ச்சு துணி நான் 2 மடிச்சுட்டு இப்படி போட்டுருக்குறேன். சரியா? இதை நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. போட்டு நல்லபடியாக அயன் பண்ணி வச்சுருக்குறேன்னு. இப்போ நாங்கள் முதலாவது செய்ய வேண்டியது என்னன்னா, முதல்ல நேர்கோடு ஒன்று போடுவோம். சரியா? எப்பயும் இப்படி ஒரு அடிமட்டத்தை வச்சுட்டு நாங்கள் என்ன செய்யணும், இதை வச்சு இங்கே நேர் பார்த்துட்டு இப்படி ஒரு கோடு ஒன்று போட்டுக்கொள்வோம். சரியா? இதை பாருங்க கோடு ஒன்று போட்டுட்டேன். இப்போ இதில் நாங்கள் தையல் வாசி மடிப்புக்கு தையல் விடணுமே. மடிப்புக்கு 1 இன்ச்சு தையல் விடுவோம். பாருங்க, ஒரு இன்ச்சு தையல் விட்டாச்சு. அதுக்கு பிறகு 52 இன்ச்சு உயரம். இங்கே பாருங்க, இங்கேருந்து நான் 52.5 எடுக்கிறேன். என்ற மேலே ஷோல்டருக்கு 1/2 இன்ச்சு போயிடும். அதனால் 52.5 இடுப்பளவு வச்சுட்டு இந்த உயரத்தை வச்சுட்டேன். அடுத்து இடுப்புக்கு ஒரு மார்க் பண்ண ஒரு 16 இன்ச்சு விடுறேன். அதே மாதிரி இங்கேயும் வச்சு ஒரு 52.5 ஒரு 16 இன்ச்சு விட்டாச்சு. விட்டுட்டு இதை ரெண்டையும் இணைக்கணும். இந்த கோட்டையும் இணைக்கணும். இருங்க, இது ஒரு கோடு, இது ஒரு கோடு. இப்போ இது 40 இன்ச்சில் எடுக்க போகிறேன். சரியா? 40 இன்ச்சு ஓடி அளவில் எடுக்க போகிறேன். இப்போ உங்களுக்கு இந்த கோடு தெரியுதோ இன்னும் தெரியல. நான் அதனால மஞ்சள் கலரில் போடுறேன். அப்போ கொஞ்சம் விளக்கமாக தெரியும். சரிங்களா? இப்போ தோள் அகலம் 7 இன்ச்சு. அதே மாதிரி இங்கேயும் ஒரு 7 இன்ச்சு இறக்கி கொள்ளணும். இதில் ஒரு 3 இன்ச்சு. இதில் இருந்து ஒரு 7 இன்ச்சு இறக்கணும். இறக்கிட்டு இதில் ஒரு நேர் கோடு போட்டுக்கொள்ளுங்க. அடுத்தது 40 இன்ச்சு. பாருங்க, 40 இன்ச்சுண்டா 10 இன்ச்சு. இங்கே 40 இடுப்புக்கு இங்கே 10 இன்ச்சு வச்சு இங்கே ஒரு 9 இன்ச்சு வச்சுக்கொள்ளுங்க. சரியா? வச்சுக்கொண்டு இது ஷேப் நல்லா வரும் உங்களுக்கு. வச்சுக்கொண்டு இப்படி ஒரு கோடு போடுங்க. சரியா? கோடு போட்டுட்டு இதிலேருந்து இங்கே இப்படியே நீங்கள் நீட்டாக இப்படி விட வேண்டியதுதான். இவ்வளோதான். இப்போ நீங்கள் சிலர் என்ன செய்யறது, இப்படி இப்படி வளைச்சி எடுப்பீங்க. அப்படி எடுக்கக்குள்ள இந்த இடத்துல ஒரு பை மாதிரி தொங்க பார்க்கும். அப்படி எடுக்கக்கூடாது. இந்த ஷேப்பில் தான் எடுக்கணும். எடுத்து போட்டு இந்த இடத்துல இப்படி வளைவு கொண்டு வச்சு விடுங்க. அடுத்தது கீழ் இந்த இடுப்புலேருந்து கீழுக்கு நீங்கள் என்ன செய்வாங்கன்னா, இங்கே பாருங்க, இது 37.5 இருக்குது. அப்போ இந்த சைட்டில் 1 இன்ச்சு குறைக்கணும். 37.5 இங்கே 36 எடுக்கணும். அப்போ தான் வடிவாக நிற்கும். அதுக்கு பிறகு என்ன செய்யணும், இதை நாங்கள் ரவுண்ட் ஷேப் எடுக்கணும். பாருங்க, இப்படி ரவுண்ட் ஷேப் எடுத்து விடணும். அப்போ இந்த பக்கம் தொங்காது. சில நேரம் மாக்கள் போட்டுருக்கிறது ஹவுஸ் கோட்டை பார்த்தீங்கன்னா 2 பக்கம் தொங்கும். பட் இந்த பக்கம் இந்த புகை மாதிரி தொங்குறது என்னென்னா, இதை இப்படி இப்படி வச்சு இப்படி வளைச்சி எடுக்கிறது. அப்படி எடுத்தாலும் மலியமாக வரும். அப்படி செய்யாதீங்க. சரியா? அடுத்தது ஆம்கோல். இப்போ இந்த ஆம்கோல் எத்தனை இன்ச்சு இருக்குன்னு நாங்கள் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும். காரணம் என்னென்னா, எங்களுக்கு கை எடுக்கிறது நாங்கள் இந்த அளவில் தான் எடுக்க போகிறோம். பாருங்க, 9 இன்ச்சு இருக்கு. இப்போ இது பின்பக்கத்துக்கு நீங்கள் ஒரு 2.5 இன்ச்சு கழுத்து இறக்கினா போதும். அதை கூட தேவையில்லை. சரியா? 2.5 இன்ச்சு தாராளம். பாருங்க, எடுத்து போட்டு இப்படி ஒரு ரவுண்ட் ஷேப் கொடுத்துருங்க. இவ்வளோதான்.
அடுத்தது இப்போ யோக்கு எடுக்க போகிறோம். யோக்கு பொதுவாக எல்லாருக்குமே 10 இன்ச்சு எடுத்தால் சரியாக வரும். சரியா? இங்கே பாருங்க, 10 இன்ச்சு எடுத்துட்டு நீங்கள் என்ன செய்யணும், இப்படி ஒரு வளைவு, இந்த அளவுக்கு இப்படி ஒரு வளைவை கொடுத்துக்கணும். இந்த வளைவு வந்து இங்கே எடுத்தாலும் சரி, நீங்கள் அப்படி இல்லாட்டா இப்படி எடுத்தாலும் சரி, அது உங்களோட விருப்பமே. இப்படியும் எடுத்துக்கலாம். இப்படி எடுத்தால் கொஞ்சம் உயரத்தில் வரும், இப்படி எடுத்தால் கொஞ்சம் மட்டமாக வரும். அவ்வளோதான். சரியா? இப்போ இதை நாங்கள் வெட்டுவோம். நான் வந்து அதே ஷேப்லேயே கொஞ்சம் கூட எடுத்துருக்கிறேன். ஆக முட்டு முட்டை வராது, அதனால் இந்த ஷேப் அப்படியே நேராக எடுத்து விட்டேன். சரியா? சரி, இப்போ என்ன செய்ய போகிறோம், முன்பக்கம் எடுக்க போகிறோம். பாருங்க, முன்பக்கம். இப்போ இந்த துணியை திருப்பி போட்டாச்சுட. திருப்பி போட்டுட்டு இதில் தான் நிறைய பேருக்கு குழப்பம் வரும், இது எப்படி எடுக்கிறதுன்னு தெரியாமல். சரியா? இங்கே வேறுங்க, இங்கே எப்படி நேராக வச்சுக்கொள்ளுங்க. சரியா? அடுத்தது இதை இங்கே ஒட்டியே வைக்கணும். இதையும் இப்படி வச்சுருங்க. சரியா? இவ்வளோதான் இதில் வேலை. இப்படி வச்சுட்டு என்ன செய்யணும், கீழே வெட்டி கொள்ளணும். இதில் இந்த லெவலில் வெட்டி கொள்ளணும். சரியா? வெட்டி கொண்டு சுருக்கு இல்லாமல் எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ என்ன செய்யணும்னா, இந்த இடத்துல நீங்கள் மார்க் பண்ணிக்கொள்ளணும். ஏனெண்டா இந்த இடம் தான் யோக். சரியா? இப்போ என்ன செய்யணும், இப்படியே எங்களுக்கு ஒரு 4 இன்ச்சு சுருக்கு இருந்தால் போதும். 4 இன்ச்சு 5 இன்ச்சுன்ட்டு வைங்களேன். இந்த 4 இன்ச்சு இருக்குது, நான் ஃபுல்லாகவே எடுக்கிறேன். பாருங்க, இப்போ இதுதான் எங்கள்கிட்ட இந்த வளைவு. இப்போ இதில் ஒரு சின்ன கட்மா கொண்டு போட்டுக்கொள்ளுங்க. இந்த வளைவில் தான் நாங்கள் எடுக்க போகிறோமே. பாருங்க, சின்ன கட்மாக்கு போட்டாச்சு. போட்டுட்டு இப்போ என்ன செய்ய போகிறோம், இங்கே இதை அமர்த்தி பிடிச்சிக்கொள்ளுங்க. இதை ரெண்டையும் இப்படி பிடிச்சிக்கொள்ளுங்க. இதை இப்படியே இங்கே கொண்டு வாங்க. பாருங்க, இப்போ எங்களுக்கு இங்கே தான் எடுக்க போகிறோம். சரியா? இங்கே எடுத்துட்டேன். இப்போ இதை வந்து ஒரு கோடு போட்டுக்கொள்ளுங்க. கோடு போட்டுக்கொண்டு இதில் ஒரு மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ என்ன செய்ய போகிறோம், இதை நாங்கள் வெட்ட போகிறோம். பாருங்க, வெட்டியாச்சு. பாருங்க, இப்போ இது இங்கே வந்துட்டுங்க. இது இதெல்லாம் சரி. இப்போ என்ன செய்ய போகிறோம், உங்களுக்கு கார்பன் இருந்தால் கார்பனை கீழே வச்சுட்டு இதில் ரேஸ் பண்ணலாம். ரேஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக வரும். பாருங்க, கார்பனை இதில் வச்சுட்டு நீங்கள் ரேஸ் பண்ணலாம். பாருங்க, இப்போ பிடிச்சி வெட்டினதும் உங்களுக்கு தெரியுமா, இப்படி வெட்டினாங்களேன்ட்டு என்ன. பாருங்க, இப்போ இதான் யோக். இப்போ என்ன செய்யணும், இங்கே கட்மா கொண்டு போட்டுட்டோம். இப்போ இங்கே கொடு கீறிட்டோம். இது ரெண்டையும் நேராக வச்சு பாருங்க, இந்த கோடு கீறியாச்சு. சரியா? இந்த கோடு கீறியாச்சு. இப்போ இதில் ஒரு கொண்டு போட்டுட்டோம். இப்போ இதுதான் இது. இப்போ நீங்கள் இதற்கு கீழே கார்பனை வச்சுட்டு இதை பென்சிலால் ரேஸ் பண்ணினாலும் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி போனால் இப்போ
இப்படி ஒரு ஊசி ஒன்று எடுத்து இந்த இடத்துல நீங்கள் மார்க் பண்ணிக்கொள்ளலாம் பாருங்க. இப்படி மார்க் பண்ணிக்கலாம் பாருங்க. இப்படி மார்க் பண்ணால் தெரியுதான்னு பாருங்க. இந்த தெரியுது என்ன. அப்போ என்ன செய்யணுமெண்டா அப்படி மார்க் பண்ணிவிட்டு இந்த இதை நேராக கொண்டு வரணும். இப்போ இங்கே பாருங்க, இதில் மார்க் தெரியுது. இங்கே பாருங்க மார்க் தெரியுது. இதில் மார்க் தெரியுது பாருங்க. அப்படியே கொண்டு வந்தால் பாருங்க, கொண்டு வந்து இப்படியே இதோட அணைச்சிடணும். இவ்வளோதான். இப்போ என்ன செய்யணும், இதுக்கு வந்து நாங்கள் தையல் வாசி விடணும். ஒரு 1/2 இன்ச்சு பாருங்க. தையல் வாசியை விட்டு இதோட இதை நினைச்சிடணும். இப்போ இதில் நாங்கள் வெட்ட போகிறோமே. இப்போ நாங்கள் யோக் தைக்கல இதில் ஒரு கட் மார்க் போட்டுக்கொள்ளணும். அதே மீறியும் ஒன்றா சேர்த்து நினைக்கணும். அப்போ தான் செட் ஆகும். சரியா? அடுத்தது இப்போ யோக்கு வெட்ட போகிறோம். யோக்கு வெட்டுறதுக்கு நாங்கள் கையை வெட்டிக்குவோம் முதல்ல. சரியா? கை வந்து சின்ன கையாக தான் பெருமை. இங்கே பாருங்க, ஷோர்ட் கை தான் கேட்டுருக்கேன் பாருங்க. இது மடிப்புக்கு நாங்கள் வேணுமெண்டா வேறு கலரில் பைப்பிங் விடுறேன்டா இவ்வளோ விட தேவையில்லை. சரியா? இப்போ இது பாருங்க 6 இன்ச்சு இருக்குது. சரியா? இப்போ நாங்கள் இங்கேயும் ஒரு 6 இன்ச்சு எடுத்து இந்த கோடு போட்டுக்கொள்ளுவோம் பாருங்க. நேராக கோடு போட்டாச்சு. இப்போ இந்த ஆமுளத்தில் வந்தது 9 வந்தது என்ன பாருங்க. 9 நாங்கள் 9 இன்ச்சு கோடு இங்கே வச்சு 9 போட்டுக்கொள்ளணும் பாருங்க. 9 இன்ச்சில் ஒரு கோடு போட்டுட்டு அதுக்கு மேலே இன்னொரு கோடு போடணும். இது நாங்கள் எடுத்த 9 இன்ச்சு ஆமோல்ட அளவு. இது மேலுக்கு ஒரு கோடு. சரியா? இப்போ இதில் இருந்து நாங்கள் ஒரு 3 இன்ச்சு கலந்து எடுப்போம். எடுத்துட்டு இப்போ ஆமோல்ட அளவுக்குன்னா 9 இன்ச்சு. இந்த மூளையிலிருந்து நாங்கள் இங்கே 9 இன்ச்சுக்கு மார்க் பண்ணணும் பாருங்க. 9 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிட்டோம். சரியா? மார்க் பண்ணிவிட்டு இந்த 3 இன்ச்சையும் இந்த 9 இன்ச்சுக்கு எடுத்ததையும் இணைக்கிறோம் பாருங்க. இணைச்சிட்டு இதில் ஒரு வளைவை கொடுத்துட்றோம். சரியா? வளைவு கொடுத்துட்டு இதை அப்படியே கொண்டு வரோம். இனி முன்கை சுற்றளவு. முன்கை சுற்றளவு வந்து 14. 14ண்டா 2 பிரிச்சா 7 பாருங்க. இதில் 7 வச்சுட்டு இந்த இதையும் தையல் வாசி. இப்போ 1 இன்ச்சு தையல் வாசி பாருங்க வச்சுட்டோம். இப்போ இந்த பின் பக்கத்தை கொண்டு வந்து இதில் வச்சு பார்க்கணும் பாருங்க. இது வந்து இதில் வைக்கணும் இப்படி நேராக பாருங்க. இப்படி நேராக வச்சுட்டோம். நேராக வச்சா இந்த இது வச்சா நேராக வரணும். இப்போ பாருங்கள் இங்கே கொஞ்சம் குறைய வருது, ஒரு மாதிரி கேவ் கொண்டு வருது. அப்போ என்ன செய்யணும், இதை நேராக கொண்டு வரனா நாங்கள் இதில் குறையக்கூடாது, கையில் தான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். அப்போ என்ன செய்யணும்டா இந்த இதை வந்து இப்படி எடுக்கணும். இப்படி பாருங்க, இப்படி எடுத்து விட்டால் இப்போ நேராக இருக்குது. அதுக்கு என்னென்னா இதை கொஞ்சம் முன்னுக்கு எடுத்ததை கொஞ்சம் பின்னுக்கு தள்ளி இப்படி எடுத்து விட்டோம்னா சரி. இப்போ நேராக வந்துட்டது பாருங்க. இது முதல்ல அந்த கேவ் மாதிரி இருந்தால் இந்த இடத்துல உங்களுக்கு பை மாதிரி தொங்கும். சரியா? அதுதான் பிரச்சனை. இப்போ நாங்கள் என்ன செய்யணும், இதை இதோடு எடுத்து விட்டுருவணும். எடுத்து விட்டுட்டு இதை இப்போ வச்சு பார்க்கணும் கையும் ஆமலும் சரியாக வருதாண்டு பாருங்க. இந்த கை இங்கே வச்சாச்சுட்டு இதை அப்படியே பிடிச்சி கொண்டு வரணும் பாருங்க. சரியா இருக்கா? கை மாமலும் சரியாக இருக்குது. இது சரியான அளவு. சரியா? இப்போ இதை பட்டு
இப்போ அடுத்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா யோக்கு வெட்ட போகிறோம். யோக்கு வந்து முன்னுக்கு ஓப்பன் வருமே இறங்கும். இந்த துண்டில் தான் இப்போ நாங்கள் யோக்கு வெட்ட போகிறோம். யோக்கு வெட்டுறது எப்படி என்றால் பேக் சைடை வச்சு தான் இப்போ நாங்கள் யோக்கு வெட்டணும். இறங்கும். இதில் எங்களுக்கு தையலுக்கு அரேஞ்ச் இருந்தால் போதும். ஏன்னா இதுக்கு நாங்கள் செப்ரேட்டாக துணி கொடுத்து மடித்து தைப்போம். சரியா? இந்த பாருங்க அரேஞ்சு இங்கே விட்டுட்டேன். அதில் தைச்சி போட்டு நாங்கள் செப்ரேட்டாக துணியை வச்சு உங்களுக்கு மடித்து அடிப்போம். இப்போ இதுதான் நாங்கள் போட்டிருக்கிற வெட்டு. இப்போ இதுக்கு இங்கேயால நாங்கள் தையல் வாசி விடணும். இப்போ இங்கே பாருங்க இது. இப்போ என்ன செய்யணும், நான் முதல்ல சொன்ன மாதிரியே நீங்கள் ஓட்டை போட்டு மடுக்கலாம். அப்படி இல்லாட்டா இந்த சோக் துண்டால் இப்படி கீறலாம், அல்ல ரைஸ் பண்ணலாம். இதோ ஒன்று நீங்கள் செய்யலாமே. இப்படி கையை வச்சுட்டு இப்படி மார்க் பண்ணி விட்டிங்கன்னா இந்த மார்க் தெரியும் பாருங்க. இதிலிருந்து இந்த கேவுக்கு கொண்டு வந்துட்டோம். சரியா? இது ரவுண்டாக வந்துட்டு இப்போ இதுக்கு நாங்கள் தையல் வாசி விடணும். அப்போ ஒரு அரேஞ்சு நீங்கள் எவ்வளோ பிடிக்கிறீங்களோ, 1 சென்டிமீட்டரோ இல்லை அரேஞ்சோ எவ்வளோ பிடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நாங்கள் தையல் வாசி விடணும். பாருங்க. இவ்வளோன்னா இல்லை. இப்போ முடிஞ்சது. இப்போ நாங்கள் மூட்டைக்குள்ள இதையும் நாங்கள் மூட்டைக்குள்ள என்ன செய்வோம், இந்த இதுவும் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி மூட்டுவோம். சரியா? இப்போ பாருங்க இவ்வளோ இது இருக்குது. இதில் இருந்து ஒரு 3 இன்ச்சை கழிச்சு போட்டு இந்த துணி ஃபுல்லாக நீங்கள் சுருக்கோ ஃப்ளீட்டோ என்ன பண்ணுவோம் வைக்கலாம். பாருங்க. ஃபுல்லாக சுருக்கு வைக்கிறதாலும் சுருக்கு வைக்கலாம், ஃப்ளீட் வைக்கிறதாலும் ஃப்ளீட் வைக்கலாம். பாருங்க. இப்போ இதை ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு தைச்சி விட்டிங்கன்னா நைட்டி நல்ல வடிவாக வரும். முன்னுக்கு வந்து ஃப்ளீட் வரும். ஃப்ரீல் வைக்கிறண்டா ஃப்ரீல் வைக்கலாம், ஃப்ளீட் வைக்கிறண்டா ஃப்ளீட் வைக்கலாம். இவ்வளோ தான் தைச்சி போட்டு நெக் உங்களுக்கு தேவையான டிசைனில் நீங்கள் செய்து வெட்டி எடுக்கலாம். என்ன மாடல் பண்ணுமோ நீங்கள் வெட்டி தைக்கலாம். இவ்வளோ தான். இதுக்கு பைப்பிங் கொடுக்குறேன்டா பைப்பிங் கொடுக்கலாம், நெக்குக்கு பைப்பிங் கொடுக்குறேன்டா பைப்பிங் கொடுக்கலாம். இதுக்கு எக்ஸ்ட்ரா துணி வச்சு மடித்து தைச்சி விட்டோம்டா சரியா வந்து. சரியா? நிறைய உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நன்றி, பாய். அடுத்த காணொலியில் சந்திப்போம்.